நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் உண்டு. சனி பகவான் என்பது நீதி நேர்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகமாகும். சனி பகவான் யமனுக்கு சகோதரராக இருக்கக்கூடியவர். அதனால நமக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் அவருக்கு கிடைக்காது. ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக கருதப்படக்கூடியவர் இந்த சனி பகவான். இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி ஏற்பட இருக்கின்றது. அதனால சனி பகவானுக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு தெரிந்து கொண்டு அதன்படி நம்ம நடந்து கொண்டோம்னு சொன்னா சனி பகவானின் பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபடலாம். அதற்காகவே இந்த பதிவு போடப்படுகிறது. வாங்க ஒன் பை ஒன்னாக சனி பகவானுக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காதுன்னு பார்க்கலாம். நமசிவாய எனும் சிவநாமம் சொல்லிக்கொண்டே இருப்பவர்களை சனி பகவான் பாதிப்பது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானின் மற்றொரு அம்சமாக இருக்கக்கூடிய கால பைரவரை குருவாக கருதக்கூடியவர் சனி பகவான். அதனால நமச்சிவாய எனும் மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருப்பவர்களை சனி பகவான் எவ்விதத்திலும் பாதிப்பது இல்லை. அதற்கடுத்தாப்புல பாவ வினைகளுக்கு பரிகாரம் மருந்து பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் தவறாமல் சிவ வழிபாடு செய்பவர்களை சனி பாதிக்காமல் இருப்பார். அதே போல சனிக்கே பாத்தீங்கன்னா திரையோதசி திதி சனிக்கு உகந்த திதியாகும். அதனால ஒவ்வொரு பிரதோஷ வழிபாட்டிற்கும் நம்மால பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் அந்த பிரதோஷ வழிபாடுல அட்டன் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, கலந்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாவ வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து சனி தரக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுபடலாம். அதற்கு அடுத்தாப்புல ரெகுலராக காக்காய்க்கு தெருநாய்களுக்கு உணவு அளிப்பவர்கள், பித்ருக்கடன் முறையாக செய்பவர்கள், குலதெய்வ வழிபாடு முழு அன்போடு செய்யக்கூடியவர்களை சனி பெரிய அளவில் தண்டிப்பது இல்லை. ஏன்னா இது எல்லாத்தையுமே சனி குறிக்கக்கூடியவர். அதனால நம்முடைய கடமைகள் எல்லாத்தையும் சரியாக செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா சனி எப்பொழுதுமே தண்டிக்க மாட்டார். அதற்கு அடுத்தாப்புல சுத்தம் சுகாதாரத்தோடு இருப்பவர்கள், அடுத்தவர்களுக்காக அதிக இறக்கப்படக்கூடியவர்கள் எப்பொழுதுமே சனி அதிகமாக தண்டிக்க மாட்டார். சிவசின்னம் அணிந்திருப்பவர்கள், அதாவது நெத்தியில பட்டை அடித்திருப்பவர்களையும் அதிகமாக சனி பாதிக்க மாட்டார். நம்முடைய கடமையை சரியாக செய்து கொண்டே வந்தால் சனி அதிகமாக பாதிக்க மாட்டார். அதுக்கடுத்தாப்புல எள்ளெண்ணம் வைத்து நெய்வேத்தியம் செய்யக்கூடியவர்கள், ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்கள், வலம்புரி சங்கை தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே வரக்கூடியவர்கள், சாலகிரமத்தை பூஜிப்பவர்கள் சனி அதிகமாக தண்டிக்க மாட்டார். என்னுடைய கிளைண்ட் நிறைய பேர்கிட்ட, அதாவது என்கிட்ட ஜோசியம் பார்க்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட நான் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வாய்ப்புகள் இருந்தால் ருத்ராட்சம் அணிஞ்சுங்க, சனி அதிகமாக தொல்லை செய்ய மாட்டார்னு சொல்லியிருக்கேன். அதே போல நிறைய பேர் ருத்ராட்ச மாலையாகவோ அல்லது ஒரு ருத்ராட்சத்தை மட்டுமாகவோ அணிந்து சனி தரக்கூடிய தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் ஏராளம் பேர் உண்டு. அதற்கடுத்தாப்புல உலர்த்தாத துணியை உடுத்துபவர்களை கண்டால் சனிக்கு பிடிக்கும். அதனால் பிடித்துக் கொள்வார். எப்பொழுதுமே ஈர துணியை உடுத்தக்கூடாது. அரைகுறையாக வேலை பார்ப்பது, முழு கவனம் செலுத்தாமல் செய்யக்கூடிய வேலை, அலட்சியத்தோடு ஈடுபடக்கூடிய வேலைகளின் வழியை தான் சனி தனது வேலையை காட்டுவார். அதனால எப்பொழுதுமே வேலையில கவனத்தோடு செயல்படணும். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் பெர்ஃபெக்டாக செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்த 7 சனி ஜென்மச்சனி காலகட்டங்கள்ல இந்த வேலைகளின் வழியைத்தான் நமக்கு கடுமையான துன்பங்களை தருவார் சனி. ஈரக்கால்களுடன் வீட்டில் உலா வருபவர்கள் எப்பொழுதுமே சனியின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களாக இருப்பார்கள். அதனால ஈரக்கால்களோடு வீட்டில் உலா வரக்கூடாது. கால்களை துடைத்து விட்டே வர வேண்டும். முதல் நாள் உடுத்திய துணியை மறுநாளும் உடுத்துவது சனிக்கு மிகவும் பிடிக்கும். சனி அந்த இடத்துல வாசம் செய்யக்கூடிய அமைப்புல வந்து விடுவார். விளக்கு ஏற்றாமல் இருள் சூழ்ந்த வீடுகள், எப்பொழுதுமே அமங்கலமான சொற்களை பேசக்கூடிய வீடுகள், இடங்கள், அன்றாடம் சுத்தம் செய்யாத வீட்டிலும் அனுதினமும் பெண்கள் அழக்கூடிய வீடுகளிலும் சனிக்கு மிகவும் பிடித்த இடமாக இருப்பதால அங்க வாசம் செய்து விடுவார். அதனால தினந்தோறும் விளக்கேற்ற முடியாட்டியும் பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது சாயந்தரம் விளக்கேற்றுவது நல்லது. எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அமங்கலமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அவசகுணமான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அன்றாடம் வீட்டை சுத்தம் செய்திடணும். ஒரு தடவையாவது வீட்டை பெருக்கிடணும். எப்பொழுதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அள வைக்க கூடாது. அது வீட்டுக்கு ஆகாது. அதுக்கடுத்தாப்புல யாரையுமே சனியனை என்ன திட்டுவது கூடாது. அது சனிக்கு கௌரவ குறைச்சலாக கருதக்கூடிய அமைப்பாகும். அதனால சனி நம்மளை கடுமையாக தண்டிப்பார். அது சனியினுடைய கோபத்தை தூண்டிவிடக்கூடிய அமைப்பாகும். அதாவது உங்க பேரை சொல்லி யாரையாவது திட்டினா எப்படி இருக்கும்? போடா ராமசாமி, போடா ரமேஷ் அப்படின்னு அடுத்தவர்களை திட்டினவன் எப்படி கேவலமாக இருக்கும், நமக்கு எவ்வளவு அசிங்கமாக இருக்கும். அதே போலதான் சனிக்கு இந்த மாதிரி நம்ம பேரை சொல்லி அடுத்தவங்களை திட்டுறாங்களே அப்படின்னு சனிக்கு கோபம் வரக்கூடிய அமைப்புல உண்டு பண்ணிடும். அதனால நாம யாரையுமே சனினே அப்படின்னு சொல்லி திட்டக்கூடாது. அது 100% அதை தவிர்த்து விட வேண்டும். அதை பழக்கத்திலேயே கொண்டு வந்து விட வேண்டும். இறுதியாக சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தர்மத்தின்படி நடக்கக்கூடிய யாரையுமே சனி தண்டிக்க மாட்டார். தட்டி கொடுத்து நல்ல அனுபவத்தோடு வாழ்வில் உயர்வை கொடுப்பார். அதனால எப்பொழுதுமே தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கணும். தர்மத்திற்கு தலை வணங்கி நடக்கணும். அப்பொழுது வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு நாம முன்னேறலாம்.
அடுத்தவனை கெடுத்து வாழ்வது சனிக்கு பிடிக்காது. சனி கடுமையான தண்டனையை தருவார். இப்போ இல்லாட்டியும் கூட எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுது சனி நம்மளை கடுமையாக தண்டித்து விடுவார். அதனால எப்பொழுதுமே அடுத்தவர்களை வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். சரி நண்பர்களே, நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். யாருக்கெல்லாம் இந்த பதிவு உபயோகப்படுமோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணி விடுங்க. அவங்களும் கேட்டு பயன்பெறட்டும். சரி, மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.